வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். மாரி 18ல் இன்னைக்கு ஜொஹோரோட கடைசி கோவில் எடுக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம வரிசையாக பல ஆலயத்துக்கு போயிருந்தோம், பல கோவிலை பார்த்துருந்தோம். இன்னைக்கு 1006வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயம் இம்பியான் இம்மாஸ் ஸ்கூடாய் ஜொஹோர்லேருந்து தான் ஒருபடி மண் எடுக்க வந்திருந்தேன். கடந்த எபிசோடில் நான் வரும்போது, அதாவது கடந்த எக்ஸ்பிடிஷனில் நான் வரும்போது இந்த எல்லைக்கு என்னால் வர முடியாமல் போச்சு. இது ஏர்போர்ட் பக்கமாக இருந்தால் கூட நம்ம பரவாயில்ல மாரி 18ல் இணைச்சிக்கலாம் சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மாசாயில் ஒரு கோயிலும் பொந்தியானில் ஒரு கோயிலும், இவங்க 3வது கோயிலும் சொல்லிட்டு இந்த உத்தரவு கிடச்சிச்சு. இந்த கோயில் நீங்கள் மேப்பு பிரகாரம் படி பார்த்தோமா முக்கோணத்தில் அமையும். ஸோ இந்த எல்லைகள் 3 எல்லைகள் மலைக்கு முன்னாடி, மலைக்கு பின்னாடி, கடலுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு 3 எல்லைகளாக பிரிஞ்சு அந்த எல்லைக்கு உகந்த கோயிலாக தான் இருக்கும். இந்த எல்லைக்கு வரும்போது நான் சாதாரண ஒரு கோவிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். பிகாஸ் நான் கூகுளில் எதுவுமே பண்ணலை. எனக்கு இந்த கோயில் ரேகாஜி அவங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் கோவிலுக்கு பார்த்த பிறகு தான் தெரியுது, அம்பாள் ஒரு அரண்மனையில் இல்லை, அவங்க அதுக்கும் மேலே ஒரு பெரிய கப்பல் படகுல இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. பெரிய கப்பல், அந்த படகு கப்பல்னு சொல்லுவாங்களா, அதுக்கு மேலுக்கு அவங்க இருக்காங்க. அதுக்கு கீழுக்கு சாப்பாடு மண்டபத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. கோவிலே அவ்வளோ அழகா, அவ்வளோ விசேஷமாக இருக்கு. படியேறி போய் தான் அம்பாளை போய் வணங்கணும். இதுக்கு முன்னாடி ரொம்ப குறைவான கோயில் நம்ம பார்த்துருப்போம். தெமிர்லோ பகாங்கில் இருக்கிற அம்பாள் கோயில் படியேறி போயிருந்தோம். அதுக்கு அந்தாண்ட பார்த்த உயரமான கோயில் சொல்லுவான் இந்த அம்பாள் கோயில் தான். அவங்களுக்கு தனியாக ஒரு பூக்குழியை அழகாக வெட்டி காம்பவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நிரந்தரமாக அங்கேயே இருக்க மாதிரி ஒரு ஃபிக்ஸிங் பண்ணிட்டாங்க. பிறகு சுற்றி கல்லை வச்சு அடிக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய காம்பவுண்ட், அவ்வளோ அழகான காம்பவுண்ட். ஸோ அம்பாளுக்கு உண்டான சீரை நான் தலையில் தூக்கி வச்சு அம்பாளுக்கு கொடுத்துட்ட பிறகு அம்பாளோட மண்ணும் தலையில் தூக்கி வச்சு தான் எடுத்துகிட்டு கொடுத்துருந்தேன். இது பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. கோயிலில் அம்பாளை நீங்கள் பார்க்கணும். அவ்வளோ அழகாக இருந்தாங்க, அவ்வளோ தெய்வீகமாக இருந்தாங்க. இங்கே வந்தாலே நீங்கள் வேண்டணும்னு தோணாது. அவங்கள அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்கும். அவ்வளோ அழகான கோவில், அழகாக சிஸ்டமேட்டிக்காக வச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காற்று அடிச்சிச்சுல. நான் மண் எடுக்கும் போது லேசாக தூறல் தூரணுச்சு. அதுக்கப்புறம் பெரிய மழை ஒன்று வந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, தொடர்ச்சியாக 18 கோவில் எடுத்த மண்ணில் எல்லா கோவில்லையும் மழை தூரணுச்சு. அந்த தூறலே மாரியோட மழை பொழிதல், அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அந்த ஒரு நிகழ்வு அவங்களும் பார்க்குறாங்க. நீ தொடர்ச்சியாக எடுன்னு சொல்கிற அந்த ஒரு நிலையை என்னால் உணர முடிச்சு. இதுதான் எனக்கு மனசே கலங்கிடுச்சு சொல்லலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக தான் செய்கிறோமா, அத்தை நீ சொல்கிற விஷயத்த நான் கரெக்டாக தான் செய்கிறேனா, இது உங்களுக்கு தான் நான் கொண்டு வரேன், ஏதாச்சும் ஒரு தவறு இருந்துச்சா எனக்கு சொல்லிடுங்க அப்படின்னு நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஆனால் எப்போயுமே அவங்க சொன்னதில்லை. அதாவது இந்தமாரி கூறி கொடுத்த தவறு இப்படிலாம் சொன்னதே கிடையாது. அவங்க சொல்கிறது என்னன்னா, நீ நடத்து, அதில் தவறாக இருந்தால் நான் திருத்துறேன் அப்படின்னு தான் எனக்கு அந்த பயணம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் இந்த மண் எடுக்கிறேன், நீ பார்க்குறியாதா, இந்த 18 கோயில் மண் எடுக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா நான் சரியாக தான் செய்கிறேனா அப்படின்னு சொல்லும் போது அந்த 18 கோவில்லையும் மழை பெஞ்சிச்சு. எல்லா கோயிலோட மழையை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பதிவு மூலியமாக. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். கோவில்காரங்களும் நல்லா சிறப்பு செஞ்சுருந்தாங்க. அம்பாளுக்கு உண்டான விசேஷம் அவங்க கொடுக்கும் போது கூட நல்லா பூஜைகளை பண்ணி, நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட எடுத்து சொல்லி, இந்த அம்பாளோட சக்திகளை எடுத்து சொல்லி, இந்த மண் அந்த கோவிலுக்கு போகிறதுல எங்களுக்கு முழு சம்மந்தம், எங்களுக்கும் அந்த கோவிலுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்களும் அந்த ஒரு விஷயத்தை அங்கீகாரம் பண்ணி, கோவில் தலைவரும் அந்த நேரத்தில் வந்திருந்தார், அவரும் ஆதரவு தெரிவித்து நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளோட நவம்பர் 1ஆம் தேதி நடக்க போகிற மண் யாத்திரையில் உங்களோட மண்ணை தூக்கிறதுக்கு நீங்களும் வரலாம் சொல்லி கேட்டிருந்தேன். இந்த பதிவு மூலியமாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அம்பாளோட விசேஷத்தை பாருங்கள், எல்லாமே அவங்களோட சித்தம். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. சுற்றி இருக்கிற தெய்வங்களை அழகாக பெயிண்டிங், அதாவது பஞ்சவர்ணத்தில் பெயிண்டிங் பண்ணி கோவில் அழகான மோசைக் பண்ணி பக்தர்களுக்கு ஏற்ற உடையாக செஞ்சுட்ருக்காங்க. முன்பு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கீழே உள்ள பகுதி, அதாவது அல்லூர்கிட்ட தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவங்கள ரீலொகேஷன் பண்ண சொல்லி கேட்கும் போது அவங்களுக்குன்னு இந்த ஒரு எல்லையை கொடுத்து ஒரு முக்கோண வடிவத்தில் இந்த கோவில் அமைச்சிருப்பாங்க. இது நீங்கள் லாட் பிரகாரம் எடுத்து பார்த்தோமா ஒரு சிகித்திகால தான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய காம்பவுண்ட், இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பக்கிங் லாட்டு,
அதே நேரத்தில் கோவிலுக்கு உண்டான விசேஷத்தில் ராஜகோபுரத்தோட இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூடாய்க்கு வந்தீங்கன்னா, ஏர்போர்ட் விட்டு இறங்குனீங்கன்னா வித்தின் 20 மினிட்ஸில் இந்த ஆலயத்தை பார்த்துடலாம். ஒரு தடவை பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே, இவங்க தான் ஆதி அம்பாள். இவங்களை வச்சு தான் பக்த பெருமக்கள்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க. பிறகு இந்த ஆதி அம்பாள் வந்து மண்ணுக்குள்ளே புகற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து முன்னுக்கே வச்சுட்டாங்க. வரும்போது இவங்களை நீங்கள் தரிசிச்சிட்ட பிறகு தான் நம்ம கருங்கல்லில் இருக்கிற அந்த அம்பாளை வந்து தரிசிக்க முடியும். கோயில் பார்த்தீங்கன்னா, அந்த தாமரையோட வடிவு அந்த கோவிலே அழகுபடுத்துது. சரியான மலை, அந்த மலையோட காட்சியில் மலேசியாவில் சிம்மனாஞ்சோங் மலேசியாவில் எடுத்த கடைசி கோவில் இவங்க தான். இதுக்கப்புறம் எனக்கு வந்து மத்தியானம் 1 மணிக்கு ஃப்ளைட் டு சீபுக்கு போயிட்டு அதே அன்னைக்கு ஒரு கோயில் மண் எடுக்க போகிறேன். சீபு எந்த கோயில் மண் எடுக்க போகிறேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஐயா, அவர் பழைய ஐயா, ஆதி ஐயாவாக இருக்கிறவாசி. அவரை உடச்சி தூக்கிலாம் போட விரும்பலை. அதனால ஒரு அழகான செவுறு எழுப்பி ஒரு கண்ணாடி மாரி ஒரு முகத்தை வச்சுட்டு முன்னுக்கு வந்து கருஞ்சலையில் வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போயிட்டாரு. முன்னாள் தலைமுறையில் உள்ளவங்களாம் வந்து கண்டிப்பாக அவரோட பழைய சிலையை பார்க்கறதுக்கு தான் வருவாங்களாம். அவங்கள பார்த்துட்டு பிறகு தான் முன்னுக்கு இருக்கிற கருங்கலையில் இருக்கிற அவரை வைப்பாங்களாம். இந்த வேலையில் கோவில்காரங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அழகான கோவில் பக்தர்களுக்காக செஞ்சு வச்சுருக்காங்க. பெருமாளோட வழிபாடு இருக்குது, ஆஞ்சநேயரோட வழிபாடு இருக்குது. இது எல்லாத்தையும் அந்த கோவில் சுற்றி வச்சுருக்காங்க. பக்தர்களுக்கு தேவைப்படுற வேலைகளை செஞ்சுருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வரணும். இதே வேளையில் எல்லா பக்த பெருமக்களுக்கும் என்னோட வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்க அன்பான நண்பர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி.